இன்றைய முக்கிய நிகழ்வுகள். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் மூலம் கழிப்பறையை சீரமைக்கும் பணிக்கு ரூபாய் 77,000 செலவில் கழிப்பறையை புதுப்பித்துள்ளனர். புதுச்சேரி செஞ்சி சாலையில் உள்ள மீன் அங்காடியில் நகராட்சி மூலம் கட்டப்பட்ட கழிப்பறை கடந்த சில மாதங்களாக பராமரிப்பு இன்றி சிதலமடைந்து மக்களுக்கு பயன்படாத வண்ணம் இருந்தது. இந்த நிலையில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் மூலம் இந்த கழிப்பறையை சீரமைக்கும் பணிக்கு ரூபாய் 77,000 செலவில் புதுப்பித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி ஆகியோர் முன்னிலையில் வியாபாரிகளுக்கும் மீன் அங்காடிக்கு வரும் பொதுமக்களுக்கும் பயன்படும் வகையில் புதுப்பிக்கப்பட்ட கழிப்பறையை இன்று திறந்து வைத்தனர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரலின் தலைவர் ஸ்ரீவத்சா பிரசாத் அமைச்சருக்கு சால்வை அணிவித்தும், ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரலின் துணை தலைவர்கள் அனிபால் நேரு மற்றும் பிரேம் ராஜா அமைச்சர் லட்சுமி நாராயணனுக்கு பூங்கொத்துகளை கொடுத்தும் வரவேற்றனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரலின் செயலாளர் ரோட்டரியன் சங்கர் நாராயணன், ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரலின் முன்னாள் தலைவர்கள் ரோட்டரியன் பிரதாப் சந்திரன், ரோட்டரியன் அனிபால் நேரு, ரோட்டரியன் பிரேம் ராஜா, ரோட்டரியன் குணசேகர், ரோட்டரியன் ராமகிருஷ்ணன், உறுப்பினர்கள் ரோட்டரியன் வினோத் நாயர், ரோட்டரியன் வெங்கட்ரமணி, ரோட்டரியன் கருண் ஃபரேக், ரோட்டரியன் பிரசன்னா, ரோட்டரியன் மீரான், ரோட்டரியன் பாலசுப்ரமணியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் பொதுப்பணித்துறை மூலம் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு பகுதிகளில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு கல்யாண சுந்தரம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் காலாப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள 17 வீதிகளுக்கு பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 5 கோடி மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு கருவடிக்குப்பம் பகுதியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் அவர்கள் கலந்து கொண்டு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இவருடன் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவின் மூலம் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனையில் நகர பகுதியில் அமைக்கப்பட்ட புதிய சிமெண்ட் சாலை பணிகள் இன்னும் முழுமை பெறாமல் உள்ளது. அந்த பணிகளை உடனடியாக முடித்து அப்பகுதி மக்களுக்கு உதவிடுமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். இந்த ஆலோசனையின் பொழுது கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு செயற்பொறியாளர் சீனிவாசன் மற்றும் இளநிலை பொறியாளர் சிவபிரகாசம், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். முத்தியால்பேட்டை தொகுதி ராஜச்சந்திரு அறக்கட்டளையின் சார்பாக குடியரசு தினம் நாளில் கண்ணதாசன் வீதியில் உள்ள 19ஆம் நம்பர் பூத் கமிட்டி அமைத்து நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். முத்தியால்பேட்டை தொகுதி ராஜச்சந்திரு அறக்கட்டளையின் சார்பாக குடியரசு தினம் நாளில் கண்ணதாசன் வீதியில் 19ஆம் நம்பர் பூத் கமிட்டி அமைத்து நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து மக்களிடம் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியில் அமைந்துள்ள கோவிலுக்கு 2ஆம் தவணையாக கும்பாபிஷேகம் செய்வதற்கு 20,000 ராஜச்சந்திரு அறக்கட்டளையின் மூலமாக வழங்கப்பட்டது. கண்ணதாசன் வீதியில் உள்ள மக்களுக்கு வேலை வாய்ப்பு முகாம் மற்றும் மருத்துவ பொருட்களை ராஜச்சந்திரு அறக்கட்டளையின் மூலமாக வழங்குவதாக இவ்விழாவில் ராஜச்சந்திரு மக்களிடம் தெரிவித்தார். முத்தியால்பேட்டை தொகுதியில் வருங்காலம் நல்ல சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று மக்களிடம் கேட்டுக்கொண்டார். இதனை மக்கள் ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டு அவர்களின் குறைகளை ராஜச்சந்திருவிடம் கூறினார்கள். ராஜச்சந்திரு அறக்கட்டளையின் மூலமாக என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்று உறுதியளித்தார். உங்களுக்கு வேண்டிய அனைத்து தேவைகளையும் செய்ய வேண்டும் என்றால் வருங்கால சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் எடுக்கும் முடிவுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என மக்களிடம் உரையாடினார். இந்நிகழ்ச்சியின் இறுதியில் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது.
பாதுகாப்பு கேட்டு புதுச்சேரி காராமணிக்குப்பம் அருள்மிகு பாலமுருகன் ஆலய அர்ச்சகர்கள் மற்றும் ஊழியர்கள் பக்தர்களை சுவாமி தரிசனம் செய்ய உள்ளே அனுமதிக்காமல் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி காராமணிக்குப்பம் அருள்மிகு பாலமுருகன் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த ஆலய நிர்வாகியாக தணிகாசலம் என்பவர் பொறுப்பு வகித்து வந்தார். இவர் ஆலய நிர்வாகியாக இருப்பதற்கு இந்த ஆலயத்தின் முன்னாள் அறங்காவலர் குழுவினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் கோவிலின் வளர்ச்சி குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆலய நிர்வாகி தணிகாசலம் தலைமையில் நேற்று நடைபெற்றது. அப்பொழுது கூட்டத்தில் உள்ளே நுழைந்த முன்னாள் அறங்காவலரின் நிர்வாகிகள் ஆலய நிர்வாகி தணிகாசலமிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஆலய அர்ச்சகர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகின்றது. மேலும் கூட்டத்தை பாதியில் முடித்து கொண்ட ஆலய நிர்வாகி தணிகாசலம் கோவிலை இழுத்து மூடி சாவியுடன் வீட்டுக்கு புறப்பட்டு விட்டார். இந்த நிலையில் இன்று காலையில் கோவிலுக்கு வந்த அர்ச்சகர்கள் மற்றும் ஊழியர்கள் அருள்மிகு பாலமுருகன் சுவாமிக்கு நெய்வேத்தியம் மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்து முடித்தவுடன் ஆலயத்தின் நுழைவு வாயிலில் அமர்ந்து தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பக்தர்களை கோவில் உள்ளே அனுமதிக்காமல் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அர்ச்சகர்களின் போராட்டத்தால் காலையில் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்த பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்ய முடியாமல் திரும்பிச் சென்றனர். இது குறித்து சம்பவ இடத்திற்கு வந்த முதலியார்பேட்டை போலீசார் ஆலய நிர்வாகிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனையடுத்து போராட்டத்தை கைவிட்ட அர்ச்சகர்கள் மீண்டும் வழக்கமான பணியை துவங்கினார்கள். மேலும் இது குறித்து இரு தரப்பினரிடையும் போலீசார் அழைத்து பேசி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அரசின் தீயணைப்பு துறையில் அலுவலக கண்காணிப்பாளராக பணியாற்றி வருகின்ற சுரேஷ் அவர்கள் இளநிலை கணக்கு அதிகாரியாக பதவி உயர்வு பெற்றதற்காக தீயணைப்பு துறை வீரர்கள் சார்பில் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி அரசின் தீயணைப்பு துறையில் அலுவலக கண்காணிப்பாளராக பணியாற்றி வருகின்ற சுரேஷ் அவர்கள் இளநிலை கணக்கு அதிகாரியாக பதவி உயர்வு பெற்றதற்காக தீயணைப்பு துறை வீரர்கள் சார்பில் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. அப்துல் கலாம் உழந்தை குடியிருப்பில் உள்ள டைப் 1 AN மற்றும் AL குடியிருப்புகள் ரூபாய் 46.77 லட்சம் செலவில் கட்டிட திறப்பு விழா அனிபால் கென்னடி அவர்கள் தலைமையில் திறக்கப்பட்டது. புதுச்சேரி ஊப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட உடையார் தோட்டம் அப்துல் கலாம் உழந்தை குடியிருப்பில் உள்ள டைப் 1 AN மற்றும் AL குடியிருப்புகள் ரூபாய் 46.77 லட்சம் மதிப்பீட்டில் மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அதை அரசு ஊழியர்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் பொருட்டு கட்டிட திறப்பு விழா ஊப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் மற்றும் கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டம் செயற்பொறியாளர் சீனிவாசன் அவர்கள், உதவி பொறியாளர் பார்த்தசாரதி, இளநிலை பொறியாளர்கள் ராமன் அவர்கள் மற்றும் பிரித்யுஜன் மற்றும் ஒப்பந்ததாரர் பழனிவேலு ஆகியோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் முக்கிய பிரமுகர்களும் மற்றும் அரசு ஊழியர் குடியிருப்பு சங்க நிர்வாகிகள் மற்றும் குடியிருப்பு வாசிகள் ஆகியோர் கலந்து கொண்டு கட்டிட திறப்பு விழாவை சிறப்பித்தனர். இவருடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி, கிளை செயலாளர்கள் சந்துரு, சக்திவேல், ராகேஷ், கழக சகோதரர்கள் மோரிஸ், விமல், சுந்தர் ஆகியோர் உடனிருந்தனர்.
சாணத்தில் மட்டும் நல்ல திருநீர் வழங்க கோரி சிவகண பூதகண இசைக்குழு சிவனடியார்கள் ஊர்வலம் சென்றனர். மாட்டு சாணத்தில் மட்டும் நல்ல திருநீறு வழங்க கோரி சிவகண பூதகண இசைக்குழு சிவனடியார்கள் ஊர்வலம் சென்றனர். புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள வேதபுரீஸ்வரர் ஆலயத்திலிருந்து சிவகண பூதகண இசைக்குழுவினர் ராமலிங்க சிவனடியார் தலைமையில் மாட்டு சாண வரட்டி மாலை அணிந்து 100க்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் கலந்து கொண்டனர். சுண்ணாம்பு, மரத்தூள், வேஸ்ட் பேப்பர், விறகு, சாம்பல் போன்றவற்றால் விபூதி தயாரிக்க கூடாது என்றும் இதனால் நெற்றிக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும். ஆகையால் மாட்டு சாணத்தில் மட்டுமே திருநீறு தயாரிக்க பயன்படுத்த வேண்டும் என்று கோஷமிட்டு வில்லியனூர் முக்கிய பிரதான சாலைகளின் வழியாக நடைப்பயணம் மேற்கொண்டு சிவன் கோவிலை சென்றடைந்தனர். இதில் இந்து மக்கள் கட்சி மாநில தலைவர் மஞ்சினி மற்றும் திரளான சிவனடியார்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ராமலிங்க ஐயா தலைமையில் சிவனடியார்கள் செய்திருந்தனர். உலகிற்கு கொடுப்போம், உண்மை திருநீரை புவிதனில் பரப்புவோம், போலி திருநீரை தூக்கி எறிவோம், சாம்பல் திருநீரை ஒழித்து விடுவோம், சாக் பவுடரை தூக்கி எறிவோம், போலி திருநீரை தூக்கி எறிவோம், உண்மை திருநீரை சாணத்து திருநீரை சாதிக்க வைப்போம், போலி திருநீரை மூல உள்ளவர்களுக்கு மூல பண்டாரம் கண்களில் தெரிந்துவிடும், மூல பண்டாரம் சாணமே திருநீருக்கு மூல பண்டாரம் சாணமே. புதுவையில் பிறந்து வாழ்ந்து வரும் ஆண்களைப் போல பெண்களையும் பெற்றோராக கருதி குழந்தைகளுக்கு தாய் வழியில் ஆதி திராவிடர் ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என சென்னை ஐகோர்ட் தீர்ப்பளித்துள்ளது. புதுவையில் பிறந்து வாழ்ந்து வரும் ஆண்களைப் போல பெண்களையும் பெற்றோராக கருதி குழந்தைகளுக்கு தாய் வழியில் ஆதி திராவிடர் ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என சென்னை ஹைகோர்ட் தீர்ப்பளித்துள்ளது. இந்த தீர்ப்பை எதிர்த்து புதுவை அரசு சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தது. இந்த மனுவை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஹைகோர்ட் தீர்ப்பை உறுதி செய்து அரசின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது. ஆனால் புதுவை அரசு ஹைகோர்ட் தீர்ப்பை அமுல்படுத்தாமல் காலம் தாழ்த்தி வருகின்றது. இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தி பாலின பாகுபாடு காட்டாமல் தாய் வழியில் ஆதி திராவிடர் ஜாதி சான்றிதழ் வழங்க அரசாணை வெளியிட வேண்டும். பட்டியலின மக்கள் அல்லாத ஜாதியினருக்கு 2001ஆம் ஆண்டை வரையறையாக வைத்து ஜாதி சான்றிதழ் வழங்குவது போல குடிபெயர்ந்த பட்டியலின மக்களுக்கும் ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி புதுவை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சுதேசி மில் அருகிலிருந்து சட்டசபையை நோக்கி ஊர்வலம் நடைபெற்றது. இந்த ஊர்வலத்திற்கு கட்சியின் முதன்மை செயலாளர் தேவ பொழிலன் தலைமை தாங்கினார். அமுதவன் முன்னிலை வகித்தார். நிர்வாகிகள் தமிழ் மாறன், நந்தன் அரிமா தமிழன்,
மற்றும் செந்தமிழ் செல்வன் அணிவகுப்பிற்கு நோக்க உரையை ஆற்றினார். பொதினி வளவன், ஆதவன், எழில் மாறன், வாகையரசு மற்றும் துணைநிலை அமைப்புகளின் மாநில செயலாளர்கள், தொகுதி செயலாளர்கள், மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டனர். மேலும் நிர்வாகிகள், தொகுதி செயலாளர்கள், மகளிர் விடுதலை இயக்கத்தினர் ஆகியோர் பங்கேற்றனர். ஊர்வலம் நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சட்டசபையை நோக்கி வந்தது. ஆம்பூர் சாலையில் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். அங்கு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்பொழுது சிலர் முண்டியடித்து பேரிகார்டை நோக்கி சென்றனர். அவர்களை கட்சி நிர்வாகிகள் இது கோரிக்கை ஆர்ப்பாட்டம், போலீசாருக்கு ஒத்துழைப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டனர். லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரியும் ஆஷா பணியாளர்களுக்கு சீருடையை முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து வழங்கினார். லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரியும் ஆஷா பணியாளர்களின் சேவைகளை பாராட்டி முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து தனது சொந்த செலவில் சீருடைகளை வழங்கி கௌரவித்தார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் நிர்வாகி VPS ரபேஷ்குமார் செய்திருந்தார். லாஸ்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்கள் சிந்து, ரொமேனோ, ராதா முத்து, LHV மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் நடைபெற்ற கலைக்குழுவின் ஊர்வலத்தில் பங்கேற்ற கலைஞர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் குளிர்பானம் மற்றும் பிஸ்கெட் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை மூலம் புதுச்சேரி கலைக்குழுக்களின் கலாச்சார ஊர்வலம் குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலை பழைய துறைமுகம் அருகில் இருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகளின் வழியாக சென்று கடற்கரையில் உள்ள காந்தி சிலையை வந்தடைந்ததும் இந்த ஊர்வலத்தினை குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு முருகன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து இந்த ஊர்வலமானது அண்ணா சாலை வழியாக ராஜா தியேட்டர், SV பட்டேல் சாலை வழியாக அஜந்தா சிக்னல் அருகே வந்தடைந்தது. அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் ஊர்வலத்தில் பங்கேற்ற கலைஞர்களுக்கு பிஸ்கெட் மற்றும் குளிர்பானங்களை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சிக்கு நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாஜக நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு போக்குவரத்து துறை சார்பாக சீட் பெல்ட் அணிந்து பயணம் செய்ய வலியுறுத்தி மோட்டார் வாகன பேரணி நடைபெற்றது. 36வது தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் 2025 1/1/2025 முதல் 31/1/2025 வரை கடைபிடிக்கப்படுகின்றது. இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி அரசு போக்குவரத்து துறை சார்பாக சீட் பெல்ட் அணிந்து பயணம் செய்ய வலியுறுத்தி மோட்டார் வாகன பேரணி நடைபெற்றது. இந்த பேரணி கடற்கரை சாலை காந்தி திடலில் ஆரம்பித்து SV பட்டேல் சாலை வழியாக சிவாஜி சிலை, ராஜீவ்காந்தி சதுக்கம், இந்திரா காந்தி சதுக்கம் சென்று இறுதியாக கடற்கரை சாலையில் முடிவடைந்தது. இந்த விழாவை புதுச்சேரி அரசு போக்குவரத்து ஆணையர் டாக்டர் AS சிவக்குமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு போக்குவரத்து துறை துணை ஆணையர் குமரன் மற்றும் செயற்பொறியாளர் சீதா ராம ராஜு ஆகியோர் கலந்து கொண்டனர். போக்குவரத்து துறை ஊழியர்கள் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். பாரதிய ஜனதா கட்சி நெல்லித்தோப்பு தொகுதி சார்பாக கொடியேற்றும் நிகழ்ச்சி 11வது கிளை கமிட்டிக்கு உட்பட்ட கொசப்பாளையத்தில் மிக விமர்சையாக சுதந்திர தின விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சி நெல்லித்தோப்பு தொகுதி சார்பாக அக்கட்சியின் நிர்வாகிகள் ஜனவரி 26ஆம் தேதி சுதந்திர தின தேசிய கொடியேற்றும் நிகழ்ச்சி 11வது கிளை கமிட்டிக்கு உட்பட்ட கொசப்பாளையத்தில் மிக விமர்சையாக சுதந்திர தின விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பரிவார் அமைப்பு தலைவர்கள், தொகுதி கிளை கமிட்டி தலைவர்கள், பேரன்பாடி நிர்வாகிகள்,
பொதுக்குழு உறுப்பினர்கள், சிறுவர்கள், பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டார்கள். பிறகு இனிப்பு வழங்கப்பட்டது. பள்ளி மாணவர்களுக்கும் கலந்து கொண்டவர்களுக்கும் நினைவு பொருட்கள் வழங்கப்பட்டது. சுதந்திர தின விழா கொடியேற்றம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் திரு உமாபதி, சண்முகம் அவர்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார்கள். மீனவம் காப்போம் மக்கள் இயக்கம் நடத்தும் மாணவர்களுக்கான பேச்சு போட்டி மற்றும் உயர்கல்விக்கான வழிகாட்டல் கருத்தரங்கம் தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. நவம்பர் 1 உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற மாணவர்களுக்கான பேச்சுப் போட்டியில் நடுவர்கள் நேரடி பார்வையில் உரை நிகழ்த்துவதற்காக சுமார் 32 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள். அதில் 3 இடத்தை பிடிக்கும் மாணவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், மாவட்ட ஆட்சியர் ஆகியோரால் கேடயம் கொடுக்கப்பட உள்ளது. இதில் முதல் பரிசு 10,000-ம், 2ஆம் பரிசு 5,000-ம், 3ஆம் பரிசு 2,500-ம் வழங்கப்பட உள்ளது. இதற்கான ஏற்பாட்டினை மீனவம் காப்போம் மக்கள் இயக்கத்தினர் செய்திருந்தனர். திருவண்டார்கோவில் பகுதியில் ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவண்டார்கோவில் கிராமத்தில் தற்பொழுது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க சிவன் கோவில் தெருவில் பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 15,52,000 திட்ட மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்பிரமணியன், பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி, குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனாராணி, இளநிலை பொறியாளர் சுதர்சனம், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த திட்டத்தின் மூலம் திருவண்டார்கோவில் கிராமத்தில் உள்ள சுமார் 6,500 நபர்கள் பயன் பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிலுக்காரிபாளையம் கிராமத்தில் அங்கன்வாடி மையம் கட்டுவதற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிலுக்காரிபாளையம் கிராமத்தில் புதிய அங்கன்வாடி மையம் கட்டுவதற்காக புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையால் 21,60,000 ரூபாய்க்கு அரசாணை வழங்கப்பட்டு புதுச்சேரி பொதுப்பணித்துறை மூலம் 16,12,000 மதிப்பீட்டில் அக்கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் இயக்குனர் முத்து மீனா, பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சுந்தர்ராஜ், உதவி செயற்பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் தேவேந்திரன் மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு ஊழியர்கள் கிராம மேம்பாட்டு நல சங்கத்தின் 1ஆம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் பொதுக்கூட்டம் வீராம்பட்டினத்தில் நடைபெற்றது.
புதுச்சேரி அரசு ஊழியர்கள் கிராம மேம்பாட்டு நல சங்கம் சார்பாக 1ஆம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த விழாவில் வீராம்பட்டினத்தில் உள்ள பள்ளி பிள்ளைகளுக்கு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா மற்றும் பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இந்த சங்கத்தில் சிறப்பாக செயலாற்றிய பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கு சிறந்த சேவைகளுக்கான விருதுகள் வழங்கப்பட்டது. மேலும் சிறப்பு அழைப்பாளராக திமுக கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாநில அமைப்பாளர் சிவசங்கரன் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். இவ்விழாவிற்கு சங்கத்தின் செயலாளர் கோபு வரவேற்புரையை அளித்தார். சிறப்பு அழைப்பாளராக வீராம்பட்டினம் மக்கள் குழு மற்றும் வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழ்நீர் அம்மன் ஆலய திருப்பணிக்குழு மற்றும் வீராம்பட்டினத்தின் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள். சங்கத்தின் ஆலோசகர் ராமு சிறப்புரையாற்றினார். இறுதியில் அருணாச்சலம் துணை செயலாளர் நன்றிகளை தெரிவித்தார். வில்லியனூர் போக்குவரத்து காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள புதிய சிக்னல்களை புதுச்சேரி டிஐஜி சத்தியசுந்தரம் பார்வையிட்டார். புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறையின் மூலமாக சாலை விதிகளை பொதுமக்கள் கடைபிடிப்பதற்கும் ஹெல்மெட் அணிவதற்கும் சாலை விபத்துகளை தடுப்பதற்கும் புதுச்சேரி அரசு போக்குவரத்து காவல்துறையானது பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. இதில் வில்லியனூர் போக்குவரத்து காவல் நிலையத்திற்கு உட்பட்ட முக்கிய சந்திப்புகளில் புதிய சிக்னல்கள் பொருத்தும் பணியானது கடந்த சில நாட்களுக்கு முன்பு முடிவடைந்தது. இந்த புதிய சிக்னல்களை மக்களின் பயன்பாட்டிற்கு விரைவில் கொண்டு வருவதற்காக போக்குவரத்து போலீசார் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பணியை ஆய்வு செய்வதற்காக புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு டிஐஜி சத்தியசுந்தரம் வில்லியனூர் கண்ணகி ஹைமாஸ், எம்ஜிஆர் சதுக்கம், பத்துக்கண்ணு, சேதுராப்பட்டு ஆகிய பகுதிகளில் பொருத்தப்பட்டுள்ள புதிய சிக்னல்களை பார்வையிட்டார். மேலும் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கூடப்பாக்கம் ஸ்ரீ லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரியில் பயின்ற கல்லூரி மாணவன் உளவாய்க்கால் பகுதியில் சாலை விபத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த இடத்தை பார்வையிட்ட டிஐஜி புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலமாக சாலை வடிவமைப்பை கொண்டு வர வேண்டும். மேலும் பொருத்தப்பட்டுள்ள புதிய சிக்னல்கள் அருகே சாலையோர கடைகளை உடனடியாக வாகனத்திற்கு இடையூறு இல்லாமல் கடைகளை ஓரமாக வைக்க வேண்டும் என வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளுக்கு டிஐஜி உத்தரவிட்டார். மேலும் ஆய்வின் பொழுது போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி, காவல் கண்காணிப்பாளர்கள் மோகன்குமார், செல்வம், வில்லியனூர் போக்குவரத்து காவல் நிலைய ஆய்வாளர் செந்தில் கணேஷ், உதவி ஆய்வாளர் முத்துக்குமார் மற்றும் போக்குவரத்து காவலர்கள் உடனிருந்தனர். திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் எழுந்தருளி உள்ள குஹானந்தர் சித்தர் பீடத்தில் லலிதாம்பிகை வராகி ராகுகால பூஜைகள் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குஹானந்தர் சித்தர் பீடத்தில் எழுந்தருளி அருள்பாலித்து கொண்டிருக்கும் அன்னை ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகை திதி, நித்திய ராஜ மாதாங்கி, கால பைரவர், பத்ரகாளி, மகாவராகிக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை, அபிஷேகம், வாசனை திரவியங்கள், மஞ்சள் தூள், குங்குமம், பால், தயிர், இளநீர், கரும்புச்சாறு, நாற்றங்க பைத்திய மாவு, அரிசி மாவு, பஞ்சாமிரதம், சந்தனம், பன்னீர், விபூதி, ஸ்வர்ணம், நகையால் அபிஷேகம், கலசம், மகா அபிஷேகம், சோட சுப்ராசம் நடைபெற்று விசேஷ அலங்காரத்தில் அர்ச்சனை, மகா ஆரத்தி, பிரசாதம் வழங்கப்பட்டது. ராகு காலத்தில் அன்னை வராகியை வழிபட்டால் தீராத கடன், கல்யாணம், புத்திர பாக்கியம், உத்தியோகம், பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை, பூமி சம்பந்தப்பட்ட வழக்குகள், பூமியில் விளைச்சல், விலை ஏற்றம், கோர்ட் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் நாகதோஷங்களும் பரிகாரங்களும் செய்யப்படும். அனைத்தும் நிவர்த்தியாகும். தேங்காய் தீபம் ஏற்றி விராலி மாலை சார்த்தி அர்ச்சனை செய்தால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும். ஜெய் வராகி விழாவை ஏற்பாடு செய்த ட்ரஸ்ட் நிர்வாகி மற்றும் ஸ்ரீ வித்யா வராகி உபாசகர் ஸ்ரீ 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 சக்தி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது.
மாணவர்களுக்கு கற்றல் திறனை மேம்படுத்தும் நோக்கில் நடைபெற்ற அபாகஸ் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். SIP அபாகஸ் உலக அளவில் மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்தும் நோக்கில் ஆண்டுதோறும் மாணவர்களுக்கான கணித போட்டி நடைபெறும். இந்த ஆண்டிற்கான தமிழ்நாடு கிழக்கு மண்டலம் அளவிலான போட்டி புதுச்சேரியில் உள்ள சங்கமித்ராவில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி, காரைக்கால், கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 1500 மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. இவ்விழாவின் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி உள்துறை மற்றும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், SIP மேலாண் இயக்குனர் தினேஷ், விக்டர், உமா, சுவாமிநாதன், ரவிசங்கர், முகேஷ், வினோத் மற்றும் சர்க்குணம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் 10க்கும் மேற்பட்ட பள்ளி முதல்வர்கள் கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பித்தனர். இந்த விழாவினை வினோத், கதிரேசன் மற்றும் ஆசிரியர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். புதுச்சேரி பாரம்பரிய கர்லாக்கட்டை உடற்பயிற்சியை வலியுறுத்தி 24 மணி நேரத்தில் 12,128 சுற்று. புதுச்சேரி வாலிபர் சாதனை. புதுச்சேரியை சேர்ந்தவர் ஜார்ஜ் புஷ் வரி ஆலோசகராக உள்ளார். பாரம்பரிய கர்லாக்கட்டை உடற்பயிற்சியை மக்களுக்கு வலியுறுத்தும் வகையில் இவர் 24 மணி நேரம் கர்லாக்கட்டை சுற்றும் சாதனையில் அவர் ஈடுபட்டார். 24 மணி நேரத்தில் 12,128 சுற்று அவர் சுற்றியுள்ளார். இதனை டேலண்ட் நா வேர்ல்ட் ரெக்கார்ட் அமைப்பு அங்கீகரித்துள்ளது. கடந்த 6 ஆண்டுகளாக இந்த பயிற்சியை பெற்று வருவதாகவும் கடந்த 4 ஆண்டுகளாக மற்றவர்களுக்கு பயிற்சி அளித்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். வணக்கம், என் பேர் ஜார்ஜ் புஷ். பாண்டிச்சேரியில் டாக்ஸ் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். இந்த கர்லாக்கட்டை, யோகா இந்த மாதிரி பாரம்பரிய உடற்பயிற்சிகளை கடந்த 4-5 வருஷமாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இதை நான் ஒரு 6-7-8 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி பொங்கல் அன்னைக்கு தொடர்ந்து 24 மணி நேரம் கர்லாக்கட்டை 10 கிலோ கர்லாக்கட்டையை சுற்றி 12,128 தடவை சுற்றி உலக சாதனை படைச்சிருக்கேன். டேலண்டினா வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆர்கனைசேஷன் இது அங்கீகரிச்சிருக்காங்க. இது மூலிமா மக்கள் நம்ம பாரம்பரிய உடற்பயிற்சிகளை தேடி பண்ணணுமோ இது அவங்க வீட்டில் இருந்தும் அவங்களோட முழு உடலையும் கட்டுக்கோப்பாகவும் பலப்படுத்த முடியும்னு நாங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இதை நிகழ்த்தியிருக்கோம். ஜார்ஜ் புஷ். குடியரசு தின விழா அலங்கார வண்டி அணிவகுப்பில் ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறை முதலிடம் பிடித்தது. துறையின் இயக்குனர் இளங்கோவனுக்கு கவர்னர் கைலாஷ்நாதன் கேடயம் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி குடியரசு தின விழாவில் அரசு துறைகளின் நலத்திட்டங்களை விவரிக்கும் விதத்தில் அலங்கார வண்டிகளின் அணிவகுப்பு நடைபெற்றது. ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறைக்கு உட்பட்ட 8 அரசு துறை அலங்கார வாகனங்கள் அணிவகுத்தன. பிறப்பு முதல் இறப்பு வரை என்ற தலைப்பில் ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் செயல்படுத்தப்படும் கருவுற்ற தாய்மார்களுக்கு நிதி உதவி, திருமண நிதி உதவி, கலப்பு திருமண நிதி உதவி, இலவச கல்வி திட்டத்தின் கீழ் நிதி உதவி, ஸ்காலர்ஷிப், வீடு கட்ட நிதி உதவி, தொடர் நோய்களுக்கு நிதி உதவி மற்றும் எதிர்பாராத மரணத்திற்கு நிதி உதவி உள்ளிட்ட ஆதி திராவிடர் நலத்துறையில் பல்வேறு திட்டங்கள் குறித்து எளியதாக விளக்கம் அளிக்கும் வகையில் அலங்கார ஊர்தி அமைக்கப்பட்டது. இது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இதில் ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை வாகனம் முதல் பரிசை வென்றது. இதற்கான விருதினை கவர்னர் கைலாஷ்நாதன் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவனிடம் வழங்கினார். ஆதி திராவிடர் நலத்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கவர்னருக்கு நன்றிகளை தெரிவித்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.